வணக்கம் நண்பர்களே. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய இன்றைய பிரஸ் மீட் நீங்க பார்த்திருப்பீங்க. விஜய் வெற்றி பெற்று அவருக்கு முதலா வாழ்த்து தெரிவிச்சது ரஜினி அவர்கள் தான். அதாவது அவர் தேர்தலில் அவருக்கு அந்த ரிசல்ட் வந்த போதே அதிக இடங்களில் விஜய் கட்சி ஜெயிச்சது அப்படின்னும் போதே முதலில் வாழ்த்தை பதிவு பண்ணது ரஜினி தான். அதன் பிறகுதான் அவர் போயிட்டு மு.க.ஸ்டாலினை வீட்டில் போய் சந்திச்சார். அதை சந்திச்ச பிறகு பல்வேறு விதமான யூகங்கள், வதந்திகள், செய்திகள் அப்படி நிறைய வந்தது. இது எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு அது போயிட்டு இருந்தது. ஆனா ரசிகர்கள், அதாவது விஜய் ரசிகர்கள் இதை மையமா வச்சுக்கிட்டு ரஜினி மீது மிகப்பெரிய அளவுக்கு வன்மத்தை கக்கியதை பார்க்க முடிஞ்சது. நிறைய தவறான அந்த கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தாங்க. அதற்கு முடிஞ்ச வரைக்கும் பதில் சொன்னோம். அதுக்கப்புறம் இது வழக்கமா அவங்களுடைய இயல்பே அதான்டா அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டோம். அதன் பிறகு ரஜினி ஒரு ஏர்போர்ட்டுக்கு போற மாதிரி ஒரு வீடியோ, அதுல ஒரு குரல் கேக்குது, விஜய்க்கு வாழ்த்து தெரியுது, விஜய் முதல்வராயிருக்காரு, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு ரஜினி கையெடுத்து கும்பிட்டு போற மாதிரியான ஒரு வீடியோ வந்தது. அது ஒரு செய்தி சேனல்ல தொடர்ச்சியா ஒளிபரப்புச்சு. அந்த வீடியோவோட தரம், அதுல அந்த கேள்வி கேட்கிற விதம், இதை பார்க்கும்போது அது ஒரு பொய்யான வீடியோவா இருக்கலாம், அது ஏஐ வீடியோவா கூட இருக்கலாம், அப்படித்தான் பலருக்கும் தோணுச்சு. அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா இன்னைக்கு ரஜினி அவர்களுடைய அந்த பிரஸ் மீட் முழுசா கேட்கும்போது, அன்னைக்கு ரஜினி பெங்களூருக்கு போகும்போது அந்த மாதிரி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆனா அது பிரஸ் மாதிரி மீடியாக்காரர் மாதிரி தெரியாததுனால அவர் பதிலளிக்காம போயிருக்காரு அப்படிங்கிற உண்மை இப்போ தெரிய வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு ரஜினியுடைய இந்த பிரஸ் மீட்ல அவர் பேசியதை எல்லாம் நீங்க கேட்டுப்பீங்க. நம்ம இதுக்கு முன்ன நம்ம என்னென்னலாம் சொல்லி இருந்தோமோ அதையெல்லாம் ரஜினி அவர்கள் தெரிவிச்சிருந்தார். அதாவது விஜய் ஜெயிச்சுட்டாருங்கிறதுனால ரஜினிக்கு பொறாம, இதுதான் பெருசா பேசிக்கிட்டு இருந்தது. குறிப்பா இந்த விஜய்க்கு ஜால்ரா அடிக்கிற கூட்டம் இருக்கு இல்லையா, இப்போ இந்த விஷமத்தனமாவே பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு கும்பல் தொடர்ச்சியா ரஜினியை வாழ்த்து சொல்ல, ரஜினியை பதவியேற்பு போல, ரஜினி இதை பத்தி பேசவே இல்லையே, அந்த யாராவது கருத்து கேட்டா கூட சொல்லாம போயிடுறாரு, கமல் சந்திச்சுட்டாரு ஏன் ரஜினி சந்திக்கல, இப்படியெல்லாம் தொடர்ச்சியாக அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இது சலிச்சு போச்சு இதை பார்த்து. அதனால நம்ம இதை பெருசா எடுத்துக்கல. அதே போல ஒரு குறிப்பிட்ட பத்திரிகை தொடர்ச்சியாக ரஜினி இரண்டு திராவிட கட்சிகளை இணைப்பதற்கு முயற்சி பண்றாரு, திமுக அதிமுக ரெண்டு இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு அவர் முயற்சி எடுக்கிறாரு, விஜயை முதல்வராக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு முயற்சி மேற்கொள்றாரு அப்படியெல்லாம் அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. அதெல்லாம் என்னன்னா அவங்களுக்கு இருக்கிற ஆசை. நமக்கு கூட தான் அப்படி தோணுது. என்னன்னா யாரோ போங்க, திருமாவளவனை கூட முதல்வர் ஆக்கிட்டு போங்க, இந்த விஜய் மட்டும் இருக்கக்கூடாது, முதல்வர் பதவிக்கு தகுதி இல்லாத நபர், முதல்வர் பதவிக்கான அந்த உழைப்பு இம்மையும் செலுத்தாத ஒரு நபர், இந்த விமர்சனத்தை நம்ம மாத்திக்க போறதில்ல. இன்னும் 5 ஆண்டுகள் கழித்தா கூட விஜய் பெரிய பெரிய சாதனை எல்லாம் பண்ணா கூட என்னுடைய கருத்துல அது மாற்று இதே கிடையாது. ஏன்னா அதற்கு அவர் இந்த இன்னும் 5 ஆண்டுகள் அரசியல் உழைச்சிட்டு இந்த நாற்காலிக்கு வந்திருந்தா ஒருவேளை நான் அதை வரவேற்றிருக்கலாமே தவிர, எந்த விதமான உழைப்பு இல்லாம வெறுமனே சோசியல் மீடியா மூலமாக தவறாக மக்களை வழிநடத்தி வாக்குகளை கவர்ந்து, இன்னும் பச்சையா சொன்னா ஓட்டுக்களை திருடி இந்த பதவியில உட்கார்ந்ததை தான் நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த கருத்தில் நமக்கு மாற்றம் இல்லை. நம்ம இது ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி ஒரு விருப்பம் இருக்குல்ல. இப்ப நான் என்ன எப்படி திருமாவளவோட முதல்வர் இருக்கட்டும், யாராவது காபினெட்ல இருந்துக்கங்க, ஆனா விஜய் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா. இது போல ஒவ்வொரு பத்திரிகைக்கும் ஒரு பார்வை இருக்குல்ல. அப்படி ஒரு பார்வையை அந்த பத்திரிகை தொடர்ந்து 3 முறை அவங்க செய்தியை வெளியிட்டாங்க. இன்னும் சில பத்திரிகைகள் கூட ரஜினி மு.க.ஸ்டாலின் சந்திச்சு இந்த மாதிரி ஐடியா கொடுத்தாரு அப்படியெல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. பட் நான் சொன்னேன், ரஜினி நிச்சயமா அந்த மாதிரி ஐடியா கொடுத்துருக்க மாட்டாரு. ஆனா திராவிட பாரம்பரியம் இப்படி போகுது, அல்லது மு.க.ஸ்டாலின் இவ்வளவு செஞ்சு அவருக்கு அந்த முதல்வர் பதவிங்கிறது இல்லாமல் போயிடுச்சேன்ற வருத்தம் ரஜினிக்கு இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அவர் தன்னுடைய பேட்டியில் அதான் சொல்றாரு, எனக்கு மு.க.ஸ்டாலின் தோத்தது மிகப்பெரிய வருத்தம், அதுல குளத்தூர்ல தோத்தது ரொம்ப எனக்கு வருத்தமா இருந்தது, சங்கடமா இருந்தது. அதனால அவரை போய் பார்த்தேன். எனக்கு அவர் 40 ஆண்டுகள் நண்பர், என் நண்பரை போய் பார்த்து அவருக்கு ஒரு இக்கட்டான சூழல் இருக்கும்போது அவருக்கு நம்ம உறுதுணையா இருப்போம் அப்படின்றத அவருக்கு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு ரஜினி தெரிவிச்சிருந்தாரு. அதே போல விஜய் மேல எனக்கு எந்த பொறாமையும் கிடையாது, எப்பயும் கிடையாது. ஏன்னா நான் அரசியலே இல்லை. அரசியல் இல்லாத ஒருத்த எப்படி சிஎம் நாற்காலி மேல ஒரு இன்னொரு உட்காந்துட்டாருன்றதுக்காக எப்படி பொறாமப்பட முடியும்? அது நியாயமான கேள்வி. இன்னொன்னு, அவர் ஏற்கனவே லால் சலாம் அந்த ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பாரு, நான் பார்த்து வளர்ந்த பையன் விஜய்,
நான் 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 சிகப்பு மனிதன் அந்த படம் நடிக்கும்போது வந்து விஜய் ரொம்ப சின்ன பையன், அப்போ ரஜினி சூப்பர் ஸ்டார். அப்படி பார்த்து வளர்ந்த ஒரு பையன் மேல நான் எப்படி பொறாமப்பட முடியும்? எனக்கும் அவருக்கும் போட்டி அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்னை சிறுமப்படுத்துற மாதிரி, அது விஜய்க்கு கூட நல்லதில்லை அப்படிதான் வந்து ரஜினி அதுல சொல்லியிருந்தாரு. அதையே தான் திரும்ப இன்னைக்கு பிரஸ் மீட்லயும் வந்து சொல்லியிருக்காரு. ஒருவேளை வந்து எனக்கு பொறாமைன்னு வந்திருந்தா யார் மேல வந்திருக்கணும்? ஒருவேளை கமல் ஜெயிச்சு முதல்வர் ஆயிட்டு இருந்தா ஒருவேளை வந்திருக்கலாம், அப்ப கூட நான் பொறாமப்பட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அது எதனாலன்னா, எனக்கு தகுதியான நபர் யாரு, எனக்கு தகுதியான நபர் யாரோ அவர் மேலதான் நான் பொறாமப்பட முடியும். என்னோட சின்ன பையன், என்னை பார்த்து வந்தவன், என்னை பார்த்து சினிமாவில் நடிக்க வந்த ஒரு பையன் மேல நான் எப்படி பொறாமப்பட முடியும் அப்படிங்கிறது வந்து அவருடைய கருத்தா இருந்தது. இது நம்ம பல முறை வீடியோக்கள்ல பேசி பேசி சலிச்சு போச்சு. ஆனா கேள்வி தொடர்ந்துகிட்டே இருக்கு. இது இந்த மாதிரியான விஷமத்தனமான அந்த முடிச்சு போடுறத வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து அவர் கூப்பிட்டு எல்லாருக்கும் விளக்கம் கொடுத்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணி இன்னைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு செய்தியாளர் சந்திப்பு நடத்திருக்காரு. அதுலயும் குறிப்பா எதனால அது ரொம்ப அர்ஜென்ட்டா அவர் கூப்பிட்டுருக்காருன்னா, கமல் போய் பார்த்துட்டாரு. நேர போய் பார்த்து ஒரு 5-6 கோரிக்கைகளை முன் வச்சுட்டு ரஜினி ஒரு விஜய் வந்து வாழ்த்திட்டு வந்துட்டாரு. ஸோ இதுக்கப்புறமும் நம்ம அமைதியாக இருந்தால் அது வந்து நல்லா இருக்காது. எல்லாருமே ரஜினிக்கு உண்மையிலே பொறாம தான் போல இருக்கு. ஏன்னா இந்த விஷமி கும்பல் ஒரு 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 தொடர்ச்சியாக போய் பரப்பிட்டே இருக்காங்க. இருந்தாலும் ரஜினி வாழ்த்து சொல்லியே, ரஜினி பதவியேற்பு போலையே, ரஜினி போய் இன்னும் முதல்வரை சந்திக்கலையே, இப்படி வந்து அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. இவர் போய் அவரை சந்திக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. வாழ்த்து தெரிவிக்கிறான்றது ஓகே, ஒரு அரசியல் நாகரிகத்துக்காக வந்து அவர் வாழ்த்து முதல்ல சொல்லிட்டாரு. சொல்ல போனா எல்லாருக்கும் முன்ன வாழ்த்து சொன்னது வந்து ரஜினி தான். இப்ப திரும்ப வாழ்த்தும் சொல்லிட்டு விஜய்க்கு ஒரு அட்வைஸும் சொல்லியிருக்காரு. அவரை ஒரு 2 வருஷம் விட்டுருங்க, அவர் வந்து நிறைய டைம் எடுத்துக்கணும், நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி அவர் அதெல்லாம் சரி செய்யணும்னு சொன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. அதே போல அவர் ரசிகர்கள் வந்து ரொம்ப ஜாகிரதையா நடந்துக்காங்க. நீங்க இப்போ வெளியில பண்ற எல்லா தவறுகளும் வந்து விஜய் மேலதான் விடியும், விஜய்க்கு தான் வந்து கெட்ட பேர் ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு அறிவுரையை வந்து சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ஏத்துக்கிற நபர்கள் கிடையாது அவங்க எல்லாம். இதை சொன்னதுக்காக ரஜினி இன்னும் கொஞ்சம் மறுத்து கொட்டுவாங்களே தவிர, ரஜினி இப்படி சொல்லிட்டாரு, ஒரு மூத்த நடிகர் சீனியர் இப்படி சொல்லிட்டாரு, நம்ம அதை கேட்டுக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு பக்குவம் இல்லாத நபர்கள் அவங்க எல்லாம். அதனால இந்த அட்வைஸ் எல்லாம் வேஸ்ட்டு. அதே போல விஜய்க்கு 2 ஆண்டு டைம் கொடுக்கணுங்கிறதும் தவறு. யார் சொன்னாலும், அது ரஜினி சொன்னா என்ன, யார் சொன்னா என்ன, 2 ஆண்டுகள் எப்படி தவறு அவருக்கு வந்து டைம் கொடுப்பாங்க? கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல வந்து அவர் சிஎம் நாற்காலில் உட்கார்றாரு. எப்படி உட்கார்றாருன்னா சோசியல் மீடியா. காரணம் என்னன்னு ரஜினி சொன்னார்ல, அதுல மக்கள் மாற்றத்தை விரும்பினாங்க, அல்லது 60 ஆண்டு திராவிட கட்சிகளை மாற்ற இன்னொன்னு வரணும்னு விரும்பினாங்க. அதெல்லாம் வந்து இல்ல. அதெல்லாம் இல்லாம குருட்டாம்போக்குல விழுந்த ஓட்டுகள். எப்படி ஓட்டு போட்டேன்னு இப்ப எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் போட்ட, எப்படி போட்ட, எப்படி ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல போயிட்டு வந்து மாற்ற வேணும்னு போட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. அதே போல 2 ஆண்டு டைம்ங்கிறதெல்லாம் விஜய்க்கு தரக்கூடாது, தேவையற்றது, கேட்டுதான் இருப்பாங்க. 2 வருஷம் டைம் தர மாட்டாங்க, 2 மாசம் கூட டைம் தர மாட்டாங்க. ரைட் ஃப்ரம் த டே ஒன். நீ என்ன சொன்ன, நான் ஆட்சியில் வந்து உட்காந்து அடுத்த நிமிஷத்துல இருந்து வந்து என்னுடைய வேலையை பார், நான் தூய ஆட்சியை தருவேன், ஊழலை ஒழிச்சிருவேன், நீங்க போட்ட கொடுத்த அத்தனை ப்ராமிஸை நான் வந்து நிறைவேற்ற, வீடு கொடுப்பேன், பைக்கு கொடுப்பேன், கார் கொடுக்க முயற்சி பண்ணுவேன், இதெல்லாம் சொல்லியிருக்காருல்ல. தங்க நகை, தங்க மோதிரம், பட்டு புடவை, இவ்வளோத்தையும் தரேன்னு சொன்னது யாரு? நாம யாரும் கேட்கலையே. பொதுமக்கள் யாரும் இப்படி எல்லாம் வாக்குறுதி கொடுக்குன்னு சொல்லியே. இதெல்லாம் கொடுத்தது யாரு? விஜய் தானே. கொடுத்தவரு எனக்கு நான் வந்த பிறகு எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க, அதுக்குள்ள நான் எல்லாத்தையும் சரி பண்ணி நான் கொடுப்பேன் அப்படியே சொல்லலையே. நான் வந்த அடுத்த செகண்ட், அடுத்த நிமிஷம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ வேணா திரும்ப அவருடைய அந்த வீடியோக்களை எடுத்து பாருங்க, பேச்சுக்களை. நான் வந்த அடுத்த நிமிஷத்திலிருந்து இந்த ஆட்சி இப்படி இருக்கும், நான் இந்த மாதிரி வாக்குறுதி நிறைவேற்றுவேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால ஏன் நிறைவேற்றல அப்படின்னு கேட்பாங்க, எதிர்பார்ப்பாங்க. அதனால விஜய்க்கு 2 ஆண்டு கால டைம் எல்லாம் தரவும் கூடாது. 2 வருஷம் வந்து பெஞ்சை தேய்ச்சிட்டு அப்புறம் கடைசி 3 வருஷம் என்ன பண்ணுவார் அவரு? அதுக்கப்புறமா வந்து எனக்கு டைம் பத்தல, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டு எலெக்ஷன்ல நிற்பாரா? இந்த கடந்த அரசு வந்து தமிழ்நாட்டை நன்றாக வைத்திருந்தது, தொழில்துறையை சிறப்பாக வைத்திருந்தது. இந்த தொழில்துறை பற்றியெல்லாம் ஒரு தனி வீடியோவை தர, தொழில்துறை மிக சிறப்பாக வச்சிருந்தது. அதே போல நிதி சுமை இருந்தா கூட வந்து அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றும் அளவுக்கு அவங்க ஆதாரங்களை உருவாக்கி வச்சிருந்தாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கடன் வாங்கியிருக்காங்க, 10 லட்சம் கோடி கடன், இதெல்லாம் இருந்தாலும் இந்த அரசு, அதாவது மு க ஸ்டாலின் அரசு
பொதுமக்களுக்கு கொடுத்த எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றும் அளவுக்கு நிதி ஆதாரங்களை வந்து உருவாக்குனாங்க, உற்பத்தியை பெருக்குனாங்க. அதனாலதான் தைரியமா அவங்களால 2000 ரூபாய் தருவேன் அப்படின்னு சொல்ல முடிஞ்சது. நீங்க 2500 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு திரும்ப மு.க. ஸ்டாலின் கொடுத்த அதே 1000 ரூபாய் தான் கொடுக்குறீங்க. உங்களால் வந்து அதுல இருந்து 1 ரூபாய் கூட ஏற்றி தர முடியலன்னா என்ன அர்த்தம்? மு.க. ஸ்டாலின் வந்திருந்தா 2000 ரூபாய் தருவதற்கு ஏற்ற மாதிரி அவர் ஐடியா வச்சிருந்துப்பார். அதற்கு ஏற்ற மாதிரி வந்து நிதி ஆதாரங்களை அவர் பெருக்கி தந்துப்பார். அதனால விஜய் வந்து அவர் கொடுத்த வாக்குறுதி, அவர் பட்ட கடன் இது, அதை உடனடியாக அடைத்தாகணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதை அவர் செஞ்சே ஆகணும். அதே போல ரஜினி வந்து அரசியலுக்கு நீங்க வராம போயிட்டோன்னு வருத்தப்படுறீங்களா, வந்திருந்தா ஜெயிச்சிருப்பீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அதற்கு அவர் மிகச்சிறப்பா ரொம்ப கான்பிடண்டா பதில் சொன்னாரு. நிச்சயமா நான் 100% ஜெயிச்சிருப்பேன், 100% நான் தேர்தலில் வெற்றி பெற்றிருப்பேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அது கேட்க சந்தோஷமா இருந்தாலும் இந்த கான்பிடென்ட் அன்னைக்கு வந்து அவருக்கு குறைவா இருந்தது அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஏன்னா லீலா பேலஸ் ஹோட்டல்ல அவர் பேசின பேச்சை திரும்ப கேட்டு பாருங்க. வந்தா 100% ஜெயிக்கணும், ஒரு 10% 20% ஓட்டு எடுத்து ஓட்டுகளை பிரிச்சு தொங்கு சட்டசபை வந்து அப்படிப்பட்ட ஆள் நான் கிடையாது, அதுக்கான ஆள் நான் கிடையாது அப்படின்னு ரஜினி சொல்லியிருப்பார். அவருக்கு இன்னைக்கு வந்து சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்தா கண்டிப்பா ஜெயிச்சிருப்போம் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருந்திருக்கு. அதனால வந்து இப்போ அதை சொல்றாரு. என்னையோ இன்றைய செய்தியாளர் சந்திப்புல ரஜினி வந்து பல சந்தேகங்களுக்கு அவர் வாயால பதில் சொல்லிட்டாரு. ஏன்னா என்னதான் வந்து பல சந்தேகங்கள் எழுப்பி பல்வேறு சதிக்கோட்டு திட்டங்களை எல்லாம் வந்து அவருக்கு எதிராக தீட்டி அவர் இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு இதுக்கு திட்டம் போடுறாரு இப்படி எல்லாம் பழி சொன்னாலும் இதுக்கெல்லாம் வந்து என்னை போன்ற ஆட்கள் பதில் சொல்றதை விட அவரே சொல்றது தானே வந்து பொருத்தமா இருக்கும். அப்படி அவரே சொன்ன பதில் வந்து உண்மையிலே மிக பொருத்தமா இருந்தது. இன்னைக்கு விஜய வாழ்த்துலையே அப்படின்னாங்க. விஜய் ஒரு தடவைக்கு 3 முறை வாழ்த்திட்டாரு. அதே போல விஜய் மீது அவருக்கு பொறாமன்னாங்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்ட்டாரு. அரசியலில் இதே ஒரு சில வேலைகளை செய்கிறாருனாங்க. அப்படிப்பட்ட தரங்கட்ட ஆள் நான் கிடையாதுன்ற வார்த்தையும் அவர் பயன்படுத்திட்டார். எனக்கு எந்த பார்ட்டியும் சேர்த்து வைக்க வேண்டிய கட்டாயமும் இல்லை, யாரையும் வந்து நம்ம ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியமும் எனக்கு இல்லை. அது அவங்களுடைய முடிவு, அவங்க விருப்பம், அவ்வளோதான். ஆலோசனை கூட நான் சொல்லலை. மு.க. ஸ்டாலினை பார்க்கும்போது வந்து நான் என்னுடைய நண்பர், 40 ஆண்டு கால நண்பர், அதுக்காக தான் போனேன். அப்புறம் வந்து ஒரு இது கேட்டாங்க அவரை, நீங்கள் வந்து விஜயோட பதவி விழாவுக்கு ஏன் போகலன்னு சொல்லிட்டு. நான் எந்த பதவி விழாவுக்கும் போகலையே அப்படின்ட்டார் ரஜினி முதல்ல. அப்புறமா ஒரே ஒரு பதவியேற்பு விழாவுக்கு போனார். அது ஜெயலலிதாவுடைய விழா. அது அந்த நிகழ்வுக்கு போனதை மட்டும் அதுக்கப்புறமா அவர் அட்மிட் பண்ணிட்டாமா. ஒரு முறை நான் போனேன், அது வந்து ஜெயலலிதா அவர்கள் என்னை கண்டிப்பாக நான் வரணும்னு கேட்டாங்க, நான் வந்தால் சந்தோஷப்படுவேன்னாங்க, அதுக்காக நான் போனேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இப்போ அவர் 100% உண்மை பேசுகிற ஒரு மனிதர். அதனால் வந்து எதையும் மறைக்கணும் அல்லது பொய் சொல்லணும்னு அவசியம் அவருக்கு இல்லை. வேறுனா இந்த ஞாபகத்தில் வந்து அவ்வளோ வராமல் போயிருக்கலாம் சில விஷயங்கள். அப்படி இந்த எந்த பதவியேற்புடைய நான் கலந்துக்கலை அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே போல் கலைஞர் பதவியேற்றப்போ 96 இவர் தான் முக்கிய காரணம் கலைஞர் சிஎம் வரதுக்கு. அதுக்கு இப்போ கலைஞர் கேட்டிருக்கார், சிஎம் நாற்காலில் இருக்கிறவர், உங்களை நான் பார்க்கணும், நான் வரவா இல்லை நீங்கள் வரீங்களான்னு கேட்டாராம் கலைஞர். ரஜினியோட இம்பார்ட்டன்ஸுங்கிறது என்னங்கிறது இந்த ஒரு வார்த்தை வந்து நிரூபிக்க. மற்ற எதுக்கு வந்து நான் போனதில்லை, ஜெயலலிதாவோட அந்த ஒரு நிகழ்வுக்கு தவிர வேற எந்த பதவியேற்பு விழாக்களுக்கும் நான் கலந்துக்கிட்டதில்லை, அப்படி பார்த்ததில்லை அப்படின்னாரு. மற்றபடி வந்து எல்லோருடைய கேள்விகளுக்கும் எல்லோருடைய பழிச்சொற்களுக்கும் அவர் வந்து இன்னைக்கு தெளிவான பதிலை தன்னுடைய வீட்டில் ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லிட்டார். வழக்கமாக ஏர்போர்ட்டில் கேட்பாங்க, அவரே சொல்கிறாரு, நான் பலமுறை இந்த சந்தர்ப்பம் வாய்க்கணும்னு பார்த்தேன், ஏர்போர்ட்டில் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பே அமையலை, அதனால தான் வந்து உங்களை எல்லாம் கூப்பிட்டு நான் வந்து இந்த விளக்கத்தை கொடுக்குறேன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காரு. அது வந்து ஹானஸ்டான ஒரு விளக்கம் தான். இன்றைக்கி அவர் கொடுத்த எல்லாமே வந்து எதுவும் வந்து ஒரு மழுப்பலாவோ அல்லது வேற வழி இல்லைடா நம்ம இதை சொல்லி ஆகணும் அப்படிங்கிறதோ இல்லாமல், சரி இப்படி நம்ம சுற்றி இப்படி எல்லாம் கேள்விகள் எழுது, நம்ம இதை வந்து ரொம்ப நாள் அப்படி இழுத்துட்டு போகக்கூடாது, நம்ம சட்டுன்னு அது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு ரஜினி.